கட்டே கட்டலாதே. Hello all, welcome to the course Constitution of India. இந்த வீடியோவில் சுப்ரீம் கோர்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அது என்ன, அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் எப்போ அவங்க இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒன்று நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இனாக்ரேட் பண்ணுறாங்க 1950. அண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதோட கான்ஸ்டிடியூஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆர்டிக்கல் 124 147 வரைக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. லைக் அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கும், ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களோட பவர் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஆர்டிக்கல் 124 147 வரைக்கும் அவங்க வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கிறாங்க. காம்போசிஷன், ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 34 ஜட்ஜ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 33 ஜட்ஜஸ் இருப்பாங்க. 2019 இந்த ஜட்ஜஸோட கவுண்ட்டை வந்து 31 34 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதான் இப்போதைக்கு ப்ரெசென்ட்டில் 34 இருக்கிறாங்க. இனிஷியலாக சுப்ரீம் கோர்ட்டை வந்து உருவாக்கும் போது 8 ஜட்ஜஸ் இருந்திருக்கிறாங்க, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அப்புறம் 7 அதர் ஜட்ஜஸ் இருந்திருக்கிறாங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 1956 10 பேரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1960 அது 13 ஆயிருக்கு. அப்புறம் 2008 30 ஆயிருக்கு. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்டுன்னு பார்த்தா ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். சீஃப் ஜஸ்டிஸை வந்து பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார் வித் அ கன்சல்டேஷன் வித் அதர் ஜட்ஜஸ். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஜட்ஜஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி யாரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அப்பாயின்ட் பண்ணுவார். அண்ட் மற்ற ஜட்ஜஸை சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயின்ட் பண்ணுறதும் பிரசிடென்ட் தான் பண்ணுவார். அது வந்து இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ். இவங்க கூடலாம் கன்சல்ட் பண்ணிட்டு மற்ற ஜட்ஜஸையும் பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃப்ரம் 1950 to 1973 எப்படி இருந்திருக்குன்னா, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லேயே யார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜோ அவங்கள தான் சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதே வந்து நடுவில் 1973 1977 வந்து வயலேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸில் வந்து ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் என்ன டெசிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாரோ அவங்கள தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தா ஹீ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் ஹை கோர்ட்டில் வந்து அவர் ஜட்ஜாக சர்வ் பண்ணியிருக்கணும் ஃபார் 5 years, 5 வருஷத்துக்கு அவர் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கிறோம். இல்லை அப்படின்னா ஹை கோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் ஃபார் 10 years. 10 yearsக்கு வந்து ஹை கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா 5 yearsக்கு ஜட்ஜாக ஹை கோர்ட்டில் இருந்திருக்கலாம். அண்ட் பிரசிடெண்ட்டோட ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து அவருக்கு இருக்கணும். இந்த சென்ஸ் இவர் வந்து கரெக்டாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறாரு அப்படின்னு, இல்லை ஜட்ஜ் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேவை. மினிமம் ஏஜ் ரெக்யர்மெண்ட்டு எதுவுமே கிடையாது. ஓட்ஸ் ஆர் அஃபர்மேஷன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ஒரு ஜட்ஜாக இருக்கிறவருக்கு வந்து கண்டிப்பாக அந்த சட்டத்தை வந்து பாதுகாக்கணும். அப்புறம் எந்த விதமான ஃபியரோ இல்லை ஃபேவரோ இல்லாமல் வந்து அவரோட தீர்ப்பெல்லாம் கொடுக்கணும். இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஒற்றுமைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு வந்து அவர் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சேலரின்னு பார்த்தா சீஃப் ஜஸ்டிஸோட சேலரி 2.8 lakhs per month. ஒரு மாதத்துக்கு 2,80,000 அவரோட சேலரி. இது போக அதர் அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். இந்த அலவன்சஸ் எல்லாமே வந்து எப்போவுமே மாறாது. இந்த சென்ஸ் அவரோட பீரியடில் வந்து இந்த அலவன்சஸ் மாறாது. ஒன்லி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஏதாவது நாட்டில் வருது அப்படின்னா மட்டும்தான் இந்த சேலரியில் வந்து எதாவது மாற்றங்கள் இருக்கும். அண்ட் இது போக அதர் அலவன்சஸ் லைக் ஃப்ரீ அகாமடேஷன், மெடிக்கல், கார், டெலிஃபோன், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜோட சேலரி வந்து 2.5 lakhs per month. அண்ட் இது போக இவங்க வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து 50% ஆஃப் அவங்களோட சேலரி வந்து அவங்களுக்கு மந்த்லி பென்ஷனாக கிடச்சிட்ருக்கும். ஒரு ஜட்ஜோட டெனர்னு பார்த்தா அவர் வந்து 65 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் வந்து ஒரு ஜட்ஜாக இருந்துக்கலாம். அண்டு அவருக்கு எப்போது ரிசைன் பண்ணணுன்ட்டு தோணுச்சு அப்படின்னா அவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு எழுதிட்டார் அப்படின்னா அவர் ரிசைன் பண்ணிக்கலாம். இன் சம் கேசஸ் பிரசிடெண்ட்டுமே அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது ரெக்கமெண்டேஷன், பார்லிமெண்ட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஜட்ஜே கூட பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து ஆப்வியஸ்லி பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சு அந்த டிஸ்கஷனில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு வந்திருக்கு அப்படின்னா அந்த டைமில் வந்து ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 சிச்சுவேஷன் இருக்குது. எப்போ ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், அவர் தான் தப்பான விஷயங்களில் ஈடுபட்டு அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைமில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்கெப்பாசிட்டி, அவருக்கு வந்து அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கான அந்த கேலிபர் இல்லை அப்படின்னாலும் பண்ணலாம்.
இதுக்கு வந்து 2/3 ஆஃப் த மெம்பர் வந்து ஒரு ஹவுஸில் ஓட் பண்ணியிருக்கணும், இதுக்கு அவரை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சஜஷனை பிரசிடெண்ட்டுக்கு போகும், அந்த பிரசிடெண்ட் அகைன் அவரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவல் motion வந்து it should be signed by 100 members in case of Lok Sabha or 50 members in case of Rajya Sabha. ஒரு ஸ்பீக்கர் வந்து they can admit the motion or refuse to admit it. அந்த மோஷன் வந்து அவர் ஏற்படுத்தணும்னு நினைக்கலாம், இல்லை ஏற்படுத்தாமல் போகணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒருவேளை அதை வந்து அந்த இதில் வருது அப்படின்னா அந்த சார்ஜை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து கமிட்டியில் வச்சு அந்த 3 மெம்பர்ஸ்ட்டை கொடுப்பாங்க. இந்த சார்ஜ் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. அப்படி இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருக்கணும், அப்புறம் ஹை கோர்ட் இருக்கணும், அப்புறம் டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்ட், இந்த மாதிரி 3 பேர் இருப்பாங்க. இந்த கமிட்டி வந்து அந்த மிஸ்பிஹேவியர் உண்மை அப்படின்ட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜில் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணி ஃபைனலாக அவங்கள வெளியில் அனுப்பிடலாம். இதுதான் வந்து கேட்டகரி. இவ்வளோ நடக்கணும். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு 100 பேர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே இருக்குது. இதை அவர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இது சேர்மன் கைக்கு போகுது, சேர்மன் ஆர் ஸ்பீக்கர். அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் போனால் கூட போய்க்கலாம். பட் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு ஜட்ஜும் அந்த மாதிரி இம்பீச்மெண்ட்னால் வெளியில் ரிமூவ் பண்ணது கிடையாது. அதை குற்றச்சாட்டு செலுத்திட்டு யாரையும் ரிமூவ் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு டைமில் 1991 to 93 அப்போ இருந்த ஜஸ்டிஸ் ஒருத்தர் அவர் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் நிரூபணம் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அது லோக்சபாவில் ஓட்டிங் அவருக்கு கிடைக்கல. ஓட்டிங் இந்த சென்ஸ் ஓட் அவருக்கு எதிராக வந்து யாரும் ஓட் பண்ணல, காங்கிரஸ் பார்ட்டி வந்து அப்போ வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிறதால அவர் அந்த டைம் வந்து ரிமூவ் பண்ணல. அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்க்கும் சம்டைம்ஸ் சில ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. லைக் சீஃப் ஜஸ்டிஸ் நினச்சாரு அப்படின்னா யாராவது ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரரி பீரியடுக்கு வந்து ஒரு ஜட்ஜாக வந்து ஆக்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெம்பரரி பீரியடில் அவருக்கு வந்து எல்லா விதமான ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ், ப்ரிவிலேஜஸ் இது எல்லாமே அவருக்கு வந்து இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது தான் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இருக்கிறதுல ஒரு சிட்டிசனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கடைசியாக போய் நிற்கிறது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ தூரம் ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கணும், எவ்வளோ தூரம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ். அது வந்து யாரோட கண்ட்ரோல்லையும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னா இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் என்க்ரோச்மெண்ட்ஸ், ப்ரெஷர்ஸ், இன்டர்ஃபரன்ஸ், இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா அப்போ அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கணுங்கிறத இப்போ பார்க்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், செக்யூரிட்டி ஆஃப் டெனர், ஃபிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ், எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்ட், கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் cannot be discussed, அப்புறம் பேன் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ப்ட், freedom to appoint its staff, its jurisdiction cannot be curtailed, and separation from executive. இந்த மாதிரி ஒரு 10 விஷயங்கள் இருக்குது. இந்த 10 விஷயங்களே வந்து ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ண போகிறது பிரசிடெண்ட் தான் பண்ணுறாரு. பட் பிரசிடெண்ட் பண்ணாலும் ஹில் பி கன்சல்ட்டிங் வித் அதர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். அந்த கோர்ட்டில் இருக்கிற ஜுடிஷியல் மெம்பர்ஸ்ட்டை மட்டும்தான் அவர் கன்சல்ட் பண்ணுறாரு, வேறு யார்ட்டையும் கன்சல்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து இட் இஸ் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட். இதில் வந்து வேறு எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை அப்படிங்கிறத இந்த மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் மூலியமாக நமக்கு வந்து ப்ரூவ் ஆகுது. செகண்ட், செக்யூரிட்டி ஆஃப் டெனர். ஒரு பிரசிடெண்ட் வந்து ஒரு ஜட்ஜு வந்து அவர் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து செக்யூரிட்டி ஆஃப் டெனர். அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியாது. பிரசிடெண்ட் நினச்சா கூட அவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும். மூணாவது, ஃபிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன். லைக் அவரோட ப்ரிவிலேஜஸ், லீவ், பென்ஷன், அலவன்சஸ், சேலரி, இது எல்லாமே வந்து ஃபிக்ஸட். இதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸோ இல்லை குறைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணிட முடியாது, குறைக்கவே முடியாது. ஸோ அது எப்போ குறைக்கலான்னா ஏதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தால் மட்டும்தான் குறைக்க முடியும். ஸோ நமக்கு எதிராக வந்து தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஏதோ ஒரு ரீசனுக்காகவோ அவரோட சேலரிஸ்லேயோ இல்லை அலவன்சஸ்லேயோ வந்து கை வைக்க முடியாது. அண்ட் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ்டு ஆன் கன்சாலிடேட்டட் ஃபண்ட். அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய அலவன்சஸ், பென்ஷன்ஸ், சேலரி இது எல்லாமே வந்து ஒரு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஃபண்ட்லேருந்து மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். அந்த ஃபண்ட்லேருந்து மட்டும்தான் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து இயர்லி பட்ஜெட் போடணும், அப்போ பொலிட்டீஷியன்ஸ்க்கு நம்ம சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் cannot be discussed. ஒரு ஜட்ஜு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து டிஸ்கஷனாக எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. எக்ஸப்ட் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் வந்து அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவரை வந்து he cannot
ஒர்க் இன் எனி கோர்ட். எந்த கோர்ட்லேயுமே அந்த வந்து வேலை பார்க்க முடியாது, அதாவது லைக் லாயராக கூட இருக்க முடியாது அப்படிங்கிறத விஷயம். என்ன காரணம்னா, அப்படி இருந்தாருன்னா அவர் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு ஃபேவராக தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும் அவர் ஜட்ஜாக இருக்கும்போது அப்படிங்கிறதால அந்த மாதிரி ஒரு பேன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஜட்ஜஸ்க்கு. பவர் டு பனிஷ் ஃபார் இட்ஸ் கண்டெம்ட். சுப்ரீம் கோர்ட் நினச்சா யாரை வேணாலும் அவங்க வந்து பனிஷ் பண்ணலாம். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை வந்து தப்பாக பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து யாரை நினச்சாலும் வந்து அவங்க தண்டனை கொடுத்துக்கலாம். அந்த கோர்ட்டோட அத்தாரிட்டிக்கு, டிக்னிட்டிக்கு, ஹானருக்கு வந்து ஏதாவது தவறுதல் உண்டாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தே கேன் கிவ் பனிஷ்மெண்ட். ஃப்ரீடம் டு அப்பாயிண்ட் இட்ஸ் ஸ்டாஃப். ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே கிடையாது. ஸோ பொலிட்டிக்கல் எம்எல்ஏ எம்பிக்கு தெரிஞ்சவங்களை சேர்க்கணும் வைக்கணுன்ட்டு எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் தான் இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் போடுறாரு. அண்ட் இதோட ஜூரிஸ்டிக்ஷனை வந்து வி கேனாட் ரெஸ்ட்ரிக்ட். இவங்களோட பவர், ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை வந்து யாருமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேளை பார்லிமெண்ட்டே நினச்சா கூட ஏதாவது எக்ஸ்டெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர இருக்கக்கூடியதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட் இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லைக் இப்போ மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா அது ஏற்றி பப்ளிக் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த ஜுடிஷியல் பவரில் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கூடாது. ஸோ அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த ரோல் வந்து முடிஞ்சு போயிடுது. ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த சட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அவங்களோட ரோல் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் செப்பரேஷன் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் இது போக சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களோட பவர்ஸ் என்னென்னா இந்த மாதிரி பவர்ஸ்லாம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ரைட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், அப்புறம் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கப்புறம் வேறு சில பவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருக்குறது சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ், அவங்களோட சேலரி, அலோவன்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். எப்படி அவங்க அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்டாக எப்படி அவங்களால வந்து அவ்வளோ தூரம் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கான 10 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு சுப்ரீம் கோர்ட்டு வந்து அவங்களுக்கான ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்னா, they can decide the disputes between different units. ஒரு சென்டருக்கும் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்டுக்கும் நடுவில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்பியூட்டில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத தீர்ப்பு பண்ணுறது வந்து சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சென்டர் அண்ட் கொஞ்சம் ஸ்டேட்ஸ், ஒரு ஸ்டேட்டோ இல்லை கொஞ்சம் ஸ்டேட்ஸ் ஒரு பக்கமும், இன்னொரு சைடில் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டையும் வந்து தீர்த்து வைக்கிறது சுப்ரீம் கோர்ட் தான் பண்ணும். மூணாவது 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டையும் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து தீர்த்து வைக்கும். செகண்ட் வந்து ஹேபியஸ் கார்பஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழ் நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கீழ் நீதிமன்றம் தான், அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அவனுக்கு எதுவும் பிரச்சனை வருது, என்னோடய அடிப்படை உரிமையில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, அதை வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் வருது அப்படின்னா he can directly go to சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவரால் அப்பீல் பண்ண முடியும். ஸோ இதே அவர் வந்து ஹை கோர்ட்லேயும் பண்ண முடியும். அண்டு இந்த பக்கம் ஹை கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை கோர்ட் வந்து வேறு சில பர்பஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, சாசனங்கள் வந்து நிறைவேற்றுவாங்க. அப்படி வரும்போது ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை கம்பேர் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க வருவாங்க. ஒரு மனுஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா மட்டும்தான் வருவாங்க. வேறஸ் ஹை கோர்ட் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் வைடராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்துருச்சு, அதுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ அந்த அப்பீல்ஸில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் மேட்டராக இருக்கலாம், இல்லை சிவில் மேட்டர்ஸாக இருக்கலாம், கிரிமினல் மேட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் லீவ், இந்த மாதிரி 4 கேட்டகரிஸில் we can appeal to Supreme Court. ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர் அப்படின்னா கீழ் நீதிமன்றங்கள், அதாவது ஹை கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சு, அந்த ஜட்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா we can move to Supreme Court. அண்ட் சிவில் மேட்டர்ஸ்லேயும் அதே போகலாம். ஒரு சிவில் கேஸ் வருதுன்னா அந்த சிவில் கேஸ் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 20,000க்கு குறைஞ்ச அளவில் இருக்கக்கூடிய கேசஸ் வந்து எடுக்க மாட்டாங்க சிவில் கேசஸை. பட் அது வந்து அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1972 சொல்லிட்டாங்க. ஸோ சிவில் கேசஸ் எதுவாக இருந்துச்சு அப்படின்னாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போய் we can argue. அண்ட் மூணாவது கிரிமினல் கேஸ், ஒரு பர்சனுக்கு வந்து
மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மரண தண்டனையை எதிர்த்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம போய் வாதாடலாம். நாட்டில் வந்து எந்த கோர்ட்டில் எந்த தீர்ப்பு வந்தாலும் சரி அதுக்கு எதிர்த்து வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம போய் அப்பீல் பண்ண முடியும். அதான் வந்து ஸ்பெஷல் லீவ்னு சொல்லுவாங்க, அப்பீல் பை ஸ்பெஷல் லீவ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தே ஹேவ் த பவர் டு கிவ் டிஸ்க்ரிஷன், அதாவது ஒரு கோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு வந்து வேறு தீர்ப்பு கொடுக்கறதுக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ தட் மே பி ரிலேட்டட் டு கான்ஸ்டிடியூஷனல், சிவில், கிரிமினல், இன்கம் டேக்ஸ், லேபர், ரெவன்யூ, அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி எந்த விதமான கேஸாக இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை தவிர மற்ற கேஸஸ்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தேர் ஆத்தரைஸ்ட் டு கிவ் அட்வைசஸ் டு பிரசிடெண்ட் வந்து அவங்க ஏதாவது ஒப்பீனியன் சீக் பண்ணணும், எனக்கு இந்த ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஒப்பீனியன் கொடுப்பாங்க. தட் மே பி ரிலேட்டட் டு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஒரு விஷயம் வருது, அது வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து உச்சநீதிமன்றமே வந்து அவங்களே தலையிட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு பிரசிடெண்ட்டுக்கு அவங்க தே கேன் கிவ் தேர் ஒப்பீனியன். இல்லை அப்படின்னா சம் அக்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும், வெளியுறவு கொள்கை ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ஏதாவது டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னாலும் அந்த டிஸ்பியூட்லேயே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகி அவங்களோட ஒப்பீனியனை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். இப்போ நடக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ், ப்ரொசீடிங்ஸ் இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கார்டு எதுக்கு அப்படின்னா ஒரு மெமரிக்காக. மெமரி இன் த சென்ஸ் இட் இஸ் லைக் அ டாக்குமெண்ட் ஆர் எவிடன்ஸ். ஸோ இந்த எவிடன்ஸை வந்து அவங்க ரெஃபரன்ஸ்க்கு வேணால் எடுத்துக்கலாமே தவிர அந்த எவிடன்ஸை வச்சு கொஸ்டின் பண்ண முடியாது. இதில் ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்க, அதில் அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ண முடியாது. செகண்ட் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், ஒரு கோர்ட் வந்து கொடுத்த தீர்ப்பை வந்து யாராவது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் சொல்லி அவங்களுக்கு 6 months இல்லை அப்படின்னா 2000 ரூபாயோ வந்து அபராதம் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அண்ட் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸை வந்து லோவர்ஸ் பண்ணுறது, அதாவது அதை வந்து தப்பாக பேசுகிறது, இல்லை அப்படின்னா அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து சில பப்ளிகேஷனில் வந்து தப்பாக போட்டுருவாங்க, இன்னசென்ட் பப்ளிகேஷன், அதாவது தெரியாமல் போட்டுருவாங்க. அப்படி தெரியாமல் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெருசாக தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து திருப்பி அடுத்து வந்து மன்னிப்பு கேட்டு நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அப்படி விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்து நிறைய ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கும், நிறைய சட்டங்கள்லாம் வந்துட்டுருக்கும். அந்த சட்டங்களை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, யார் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்படி ரிவ்யூ பண்ணும்போது அது ஏதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கு வயலேட்டிவாக இருக்குது அப்படின்னா அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து தள்ளி வச்சுருவாங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து இந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. இதை திருப்பி கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து புஷ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு புஷ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் ஒரு ஹோப்பே, ஒரு எண்டு, ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து இருக்கக்கூடிய ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினியே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். நம்ம லாஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட் அதர் பவர்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பியூட்ஸ் ஏதாவது வருது, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட்டில் ஏதாவது டிஸ்பியூட் வருது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. மிஸ்பிஹேவியர் ஆஃப் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கவங்க ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான என்கொயரி பண்ணிவிட்டு அந்த என்கொயரியை வந்து உண்மையாச்சு அப்படின்னா அதை வந்து ஃபைனலாக அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறதும் சுப்ரீம் கோர்ட் தான் அனுப்போம். தென் அவங்களோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்டையே ரிவ்யூ பண்ணி அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான பவரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஏதாவது பெண்டிங் கேசஸ் வந்து ஹை கோர்ட்டில் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கேசஸ் வந்து வேறு கோர்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங் கேசஸை அவங்களாம் முன் வந்து எடுத்து அந்த கேசஸை முடிச்சு வைக்கிறதுக்கும் பவர் இருக்குது. இவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. எல்லா கோர்ட்லேயும் வந்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதாவது ஹை கோர்ட்டு இல்லை அதுக்கு கீழே உள்ள கோர்ட், எல்லா கோர்ட்டோட அதிகமான பவர் சுப்ரீம் கோர்ட் இருக்கிறதால இவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா கோர்ட்டுக்கும் வந்து அது போடணும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்னால் என்ன, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அவங்களோட பவர், அவங்களோட சேலரி அலவன்சஸ், அவங்கள எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.